தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தி. நிலம் விற்பனை தொடர்பாக அரசு பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை பரங்கிமலை புனித தோமையர் தேவாலயத்திற்கு இலவசமாக வழங்கப்பட்ட நிலத்தை விற்றதாக புகார் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பாக அரசு பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. சிவா, வணக்கம். விவரங்கள் என்ன? கத்தோலிக்க திருச்சபைக்கு வழங்கப்பட்ட 5000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலங்கள் விற்பனை செய்யப்பட்டது குறித்து உரிய விசாரணை நடத்தி அவற்றை மீட்க கோரிய மனுவுக்கு பதிலளிக்கும்படி தமிழக அரசு உள்ளிட்டோருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக சென்னை சூளைமேட்டைச் சேர்ந்த எல்சியூஸ் பெர்னாண்டோ என்பவர் தாக்கல் செய்திருந்த இந்த பொதுநல மனுவில் சென்னை பரங்கிமலை புனித தோமையர் தேவாலயத்திற்கு 1915ஆம் ஆண்டு 75 ஏக்கர் நிலம் மத சேவை இனாமாக வழங்கப்பட்டது என்றும், இனாம் நிலம் என்பதால் இதனை விற்க முடியாது, இருப்பினும் அதனை விற்றுள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது அந்த மனுவில். அதே போல இரும்புலியூர் கிராமத்தில் உள்ள 53 ஏக்கர் மேய்க்கால் புறம்போக்கு நிலம் வீட்டு மனைகளாக மாற்றப்பட்டு மோசடியாக விற்கப்பட்டுள்ளதாகவும், ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய 1.5 ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலத்தை தேவாலயம் ஆக்கிரமித்துள்ளதாகவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மயிலாப்பூர் கத்தோலிக்க திருச்சபை நிர்வாகிகள் சட்டவிரோதமாக விற்ற நிலங்களுடைய தற்போதைய மதிப்பு 5000 கோடி ரூபாய் எனவும், இந்த முறைகேட்டில் தொடர்புடையவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருந்தது. இந்த நிலங்கள் விற்பனை குறித்து விசாரணை நடத்தவும் நிலங்களை மீட்கவும் அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ஆகியோர் கொண்ட அமர்வு தமிழக அரசு உள்ளிட்டோர் இதில் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கின் மீதான விசாரணையை ஒத்திவைத்திருக்கின்றார்கள். சாரா, விவரங்களுக்கு நன்றி சிவா.